ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த குளூட்டினஸ் ரைஸ் வச்சு நான் ஒரு இனிப்பு பலகாரம் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸை நல்லா 1 ஹவருக்கு நான் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் இந்த அரிசியை போட்டு வேக வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அளவு கரெக்டான தண்ணி வச்சு இதை ஒரு பாதி அளவுக்கு நான் வேக வைக்க போகிறேன். வேக வச்சிட்ட பிறகு நம்ம அவிப்போம். அது அவிக்கிறதுக்கு முன்பதாக கொஞ்சமாக நீர் வச்சு வேக வச்சுக்கணும். நம்ம முழுசாக வேக வைக்காமல் அவிச்சோமா அரிசியாக இருக்கும். அப்புறம் இந்த இனிப்பை யாருமே சாப்பிட முடியாது, அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த அரிசியை கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். அதுக்காக ஒரு அரை பக்குவத்துக்கு இப்படி போட்டு ஆக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அது அடுத்தது ஆக்கிட்ட பிறகு நம்ம அவிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்கிக்கிறேன். நம்ம ஊரில் இந்த பலகாரத்தை குய் வாஜிக்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். இந்த அளவுக்கு அந்த அரிசியோடு ஒட்டினாப்படி இந்த நீர் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நீரை வச்சுக்கிட்டு இந்த அரிசியை வேக வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதிகமாக வச்சுட்டாலும் குழஞ்சிரும், அவ்வளோவா நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த அரிசியோடு இருக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். இந்த சோறோட இந்த அரிசியோடு நான் 2 பண்ட நிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டுக்கிட்டோமா நல்ல மணமாக இருக்கும். இந்த சோறு ஒரு அரை பதத்துக்கு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் ஒரு அரை பக்குவத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் போட்டு இந்த பாண்டான் இலைகளை எடுத்து போட்டுட்டு இந்த ரைஸை எடுத்துகிட்டு இந்த ஸ்டீம் பானைக்குள்ளே நான் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவியல் பானைக்குள்ளே நான் போட போகிறேன். மீதி அரிசி குழஞ்சிடாமல் நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக அதுக்காக தான் நம்ம அவியல் பண்ண போகிறோம். இது அவிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அரிசி நல்லா வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வேகிறதுக்கு முன்னே நம்ம எடுக்கக்கூடாது, நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும். நல்லா வேகலைன்னா அது நல்லா இருக்காது. இந்த இனிப்பு பலகாரம் சுத்தமாக நல்லா இருக்காது. அதுக்காக நல்லா வெந்த பிறகு தான் இந்த பலகாரத்தை செய்ய முடியும். இது நல்லா வேக வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ ரைஸ்க்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு தேங்காயை 2 கப் தண்ணி அளவுக்கு நல்லா பிழிஞ்சி அதோட பால் மட்டும் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதோடு 2 கப் கருப்பு சீனி போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கரைஞ்சி வரட்டும். அதோடு 1/4 ஸ்பூன் உப்பு. இந்த கருப்பு சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கருப்பு சீனியை வடித்து எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அழுக்கு இருக்கும், அதனால் இதை வடித்து எடுத்துட்டா அது க்ளீன் ஆயிரும். அதுக்காக தான் வடிகட்டிட்டு மறுபடியும் நான் சட்டியிலே ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கிளறி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை பங்கு அளவுக்கு சுண்டி வரும் அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு சின்ன அனலில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாகு நல்லா கொதித்து முத்தணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், 2 பங்கு தண்ணியை ஊற்றினா தேங்காய் பால் அதில் கொதித்து 1 பங்கு வந்துட்டோன்னே நல்லா ஒரு பிசு தன்மை வந்துட்டோன்னே நம்ம இந்த ரைஸ் எடுத்து இதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் கிளறி எடுத்துக்க போகிறேன். இந்த ரைஸு இந்த சீனியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சட்டியில் நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. நான் இதை நல்லா பிளேட் பண்ணிவிட்டு விட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தட்டில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சு இந்த ரைஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஒட்டாமல் ஃப்ளாட் ஆகிடும். அதுக்காக தான் 2 தட்டுக்கு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த குய் புlut வாஜிக்கு நல்லா ஆற விட்டு கட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறதாக இருந்தால் இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் பெல் ஐக்கோனை தட்டிட்டு உள்ள வச்சுக்கோங்க. Thank you for watching friends. Thank you.